கடந்த ஜனவரி 16ஆம் தேதி உங்க எல்லாருக்குமே தெரியும். சைஃப் அலி கான் வீட்ல ஒரு பெரிய திருட்டு சம்பவம் நடந்தது. இந்த மாதிரி ஒரு திருட்டு சம்பவம் நடந்து 5 நாள்ல போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா, இப்ப ரீசென்ட்டா என்ன ஆயிருக்கு அப்டின்னா, இந்த சம்பவத்தின் அடிப்படையில நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்திருக்கு. நெறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. சர்ப்ரைசிங் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த சைஃப் அலி கானுடைய விஷயத்துல என்னலாம் நடந்துச்சு அப்டின்றதுல எல்லாருக்குமே ஒரு 9 கேள்விகள் எல்லார் மண்டையிலயும் இருக்கு. அது என்னென்ன கேள்விகள்? இந்த கேள்விகளுக்கு எதுவுக்குமே போலீஸுக்கோ, பொதுமக்களுக்கோ, இதுல இன்வால்வ் ஆயிருக்கவங்களுக்கோ யாருக்குமே இதுக்கான விடை இதுவரைக்கும் தெரியல. ஆர் நமக்கு இதுவரைக்கும் சொல்லப்படல அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அந்த 9 கேள்விகள் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு விளாக்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது குழலி சதீஷ் விளாக். இந்த 9 கேள்விகள பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, நான் இந்த சைஃப் அலி கான் கேஸ் என்ன அப்படின்றது சொல்லிர்றேன். ஜனவரி 16ஆம் தேதி சைஃப் அலி கான் வீட்ல பாந்த்ரால இருக்க அபார்ட்மெண்ட் 11, 12வது மாடியில அவரு பாந்த்ரால ஒரு ஹை புரொஃபைல் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு. அங்க ஒரு இன்ட்ரூடர் நுழைஞ்சிடுறான். அவன் திருடுறதுக்காக நுழைஞ்சான்னு சொல்லப்படுது. ஆனா அவன் சைஃப் அலி கான அட்டாக் பண்ணி, சைஃப் அலி கானுக்கு 5, 6 இடத்துல கத்தி குத்துப்பட்டு, அவரு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல அட்மிட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஜனவரி 21ஆம் தேதி தான் அவரு டிஸ்சார்ஜ் ஆகுறாரு. இதுதான் நடந்த கதை. இந்த நடந்த கதைக்குள்ள எல்லாருக்கும் இருக்கிற 9 அன்ஆன்சர்ட் கேள்விகள் என்ன அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எல்லாருக்கும் இருக்கிற முதல் கேள்வி என்ன அப்படின்னா அவருடைய வீடு 11வது, 12வது மாடியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஹை புரொஃபைல் அபார்ட்மெண்ட், பயங்கர லக்ஸுரி அபார்ட்மெண்ட். இந்த அபார்ட்மெண்ட்ல அந்த இன்ட்ரூடர் கீழ இருந்து ஏசி ஷாஃப்ட் வழியா அது ஒரு ரொம்ப சின்ன ஏசி ஷாஃப்ட். அந்த ஏசி ஷாஃப்ட் வழியா 11வது மாடிக்கு ஏறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன இங்கிலீஷ் படம் மிஷன் இம்பாசிபிள் படமான்னு தெரியல. இந்த சின்ன ஷாஃப்ட் வழியா அவரு 11வது மாடி வரைக்கும் எப்படி ஏறி இருக்க முடியும் அப்படின்னு யாருக்குமே புரியல. இது எப்படி நடந்தது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைசிங் கொஸ்டினா தான் இருக்கு. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல அவரு திருடுறதுக்கு உள்ள நுழைஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரு குழந்தைய கடத்தி ரான்சம் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணாரு. 1,00,00,000 ரூபாய் பணம் கேட்டாரு. நெகோஷியேட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரு கத்தி அவரு சைஃப் அலி கான் வந்தம்போது சைஃப் அலி கான குத்திட்டு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சைஃப் அலி கான் அவர ஒரு ரூம்ல தள்ளினதாவும், ஆனா யார் அவருக்கு கதவ திறந்து விட்டாங்க? மெயின் டோர் வழியா வெளியில வந்திருக்காரா? இது எதுவுமே அவரு புரியல. மெயினா அவரு வீட்ல திருடுறதுக்கு வந்தாரா? இல்ல ரான்சம் கேட்கறதுக்கு வந்தாரா? இல்ல குழந்தைய திருடுறதுக்கு வந்தாரா? இது எதுவுமே புரியாத புதிரா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. 3வது நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, அந்த இன்ட்ரூடர் சைஃப் அலி கான ஒரு 5, 6 இடத்துல பலமா குத்தின பிறகு, அவங்க கத்தி பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிடல. பக்கத்து வீட்டு கதவையும் தட்டல. அங்க இருக்கிற எந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணல. இன்ஃபாக்ட் போலீஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணல. சைலன்ட்டா அங்க இருந்து லீலாவதி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஹை புரொஃபைல் வீட்ல ஒரு இன்டர்காம்லாம் அவங்களால ஈவன் சைஃப் அலி கான அட்டாக் பண்ணிட்டு இருந்தா கூட, அங்க இருக்கிற மேடோ, அங்க இருக்கிற வேலை செய்றவங்களோ, இல்ல கரீனா கபூரோ யாராலயும் ஒரு இன்டர்காம்ல செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூட முடியலையா? இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ண முடியலையா? இல்ல அவன் வெளிய போன பிறகு கூட பக்கத்து வீட்டு கதவையோ, இல்ல அங்க இருக்கிற 4 பேரையோ அலர்ட் பண்ண முடியலையான்றது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. ஜெனரலா நம்ம வீட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா இம்மீடியட்டா நமக்கு இன்வாலண்டரியா நடக்கிற விஷயம் கத்தி பக்கத்துல இருக்கவங்கள கூப்பிடுறது. ஆர் செக்யூரிட்டிய கூப்பிடுறது. இன்ஃபாக்ட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலீஸ்க்கு கூட சைஃப் அலி கான் வீட்ல இருந்து கால் வரல. அவரு அட்மிட் ஆன பிறகு லீலாவதி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க வீட்ல யாருமே இல்லையா? அவங்க வீட்ல இருந்து யாரையுமே அலர்ட் பண்ணலையான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. 4வது அத விட ஆச்சரியமான கேள்வி இவ்ளோ கத்தி குத்தோட சைஃப் அலி கான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பக்கத்துல போய் யாரையும் கூப்பிடல. அவரே கீழ இறங்கி ஆட்டோ புடிச்சு போயிருக்கிறாரு. அவரு இறங்கி ஆட்டோ புடிச்சு போகுற வரைக்கும், அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவ்ளோ ரத்த கறையோட அவரு இருக்கிறாரு. அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. டக்குன்னு யாரையுமே அவங்களால கூப்பிட
முடியலையா? பக்கத்து வீட்ல இருந்து யாருமே வரலையா? எல்லாத்த விட இவங்க வந்து ஒரு ஹை புரொஃபைல் செலிபிரிட்டி. இந்த மாதிரி ஒரு ஹை புரொஃபைல் செலிபிரிட்டில பாடி கார்ட்ஸ் இல்லையா? இல்ல ஒரு ஆன் கால் டிரைவர் கூடமா இல்ல? அப்படின்றது தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பில்லியன் டாலர் கொஸ்டின். அவரே ஆட்டோ புடிச்சுட்டு அத விட இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அவரு கூட போனது ஃபர்ஸ்ட்டு இப்ராஹிம்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அவர் வீட்ல அவரு கூடவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அந்த டாக்டர்ஸ்லாம், அவரு கூட வந்தது யாருன்னா, தைமூர் தான் கூட வந்தாரு ஆட்டோல அப்படின்னு சொல்றாங்க. தைமூருக்கு வெறும் 7 வயசு தான் ஆகுது. ஒரு 7 வயசு பையன் அக்கம்பெனி பண்ணி அவங்க அப்பாவ கத்தி குத்தோட போயி அங்க அட்மிட் பண்ணியிருக்கானா, அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. கரீனா கபூர் இது நடந்தம்போது ஃபர்ஸ்ட்டு வீட்ல இல்லன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்ல தான் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஏன் அவங்களால அவர் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியல? அட்மிட் பண்ண முடியல? அத விட முக்கியமான விஷயமா அவங்களுக்கு என்ன இருந்திருக்கு? சரி அவங்க 2வது குழந்தையோட பாதுகாப்புக்காக அவங்க வீட்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கூட, அவங்க வீட்ல வேற யாருமே செக்யூரிட்டீஸ் இல்லையா? வேலை ஆட்களே இல்லையா அவரு கூட போறதுக்கு? யாருமே இல்லாம இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் அட்மிட் ஆகுற அளவுக்கு என்ன நிலைமை வந்துச்சு? அப்படின்றது இன்னுமே எல்லாருக்கும் ஒரு திகிலூட்டுற கேள்வியா தான் இருக்கு. 5வது விஷயம் தான் வந்து ஒரு மிராக்குலஸான விஷயம். இவரு வந்து தைமூரோட ஆட்டோல லீலாவதி ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகும்போது, டாக்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட்டி குடுக்குறாரு. என்ன சொல்றாரு அப்டின்னா, அவரு வந்து ஒரு லயன் மாதிரி வந்து அட்மிட் ஆனாரு. இன்ஃபாக்ட் அவரு வந்து அட்மிட் ஆகும்போது, ஒரு 2 இன்ச் அ கத்தி வந்து அவருடைய உடம்புல சொருகிட்டு இருந்தது. ஃபுல் ரத்தத்தோட ஒரு 5, 6 இடத்துல ஸ்டாபிங்கோட அவரு வந்து வந்தாரு. ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்தாரு. அந்த கத்தி குத்து வந்து ஒரு 2 மிஸ் ஆயிருந்தா கூட, அவருடைய உயிருக்கே ஆபத்தா ஆயிருக்கும். அவரோட ஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து லீக் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல அவரு வந்து இங்க அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இம்மீடியட்டா அவருக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ 6 மணி நேரம் சர்ஜரிக்கு அப்புறம் இவ்ளோ பெரிய கிரிட்டிக்கலான சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் 5 நாள்ல அவரு அட்மிட் ஆகுறாரு. கிட்டத்தட்ட 35,00,000 அவருடைய ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும் அப்படின்னு எல்லாரும் வந்து சோசியல் மீடியால சொல்றாங்க. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்த பிறகு, அவரு 21ஆம் தேதி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாரு. முதல்ல பெருசா அவரோட குடும்பத்தினர் யாருமே வரல. உன்னொன்னு வந்து அவரு பக்காவா ஏதோ ஒரு அ அ பட ப்ரமோஷனுக்கு போற மாதிரி எல்லாருக்குமே கை காட்டிட்டு, டாட்டா காட்டிட்டு, அங்க இருக்கிற போலீஸ் எல்லாரையும் நகர்த்திக்கிட்டு, பயங்கர ஒரு எந்தூசியாசத்தோட வெளில வராரு. நார்மலா நடந்து போறாரு. அவருடைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு கட்டு இருக்கு. அவருடைய கழுத்துக்கு கீழ ஒரு ஸ்மால் பேண்டேட் இருக்கு. இவ்ளோ நடந்த பிறகும் அவரோட மென்டல் ட்ராமா எவ்ளோ இருந்திருக்கும். அவருக்கு பிசிக்கலா எவ்ளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஐ திங்க் அவருக்கு 54 வயசு ஆகுது. இந்த மாதிரி ஒரு வயசுல இவ்ளோ பெரிய இன்ஜுரில இருந்து இவ்ளோ சீக்கிரமா ரெக்கவர் ஆயி, இவ்ளோ கேஷுவலா ஒருத்தரு ஒரு ஜிம்ல இருந்து ஒரு ஒரு பட ப்ரமோஷனுக்கு போகுற மாதிரி, ஜஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளில நடந்து போற மாதிரி போக முடியுமா? இப்படி ஒரு மிராக்குலஸ் ரெக்கவரியா? அப்படின்னு சொல்லி பல டாக்டர்ஸே வந்து ஆச்சரியப்படுறாங்க. 6வது கேள்வி வந்து போலீஸ் வந்து முன்னுக்கு பின் முரணா நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அவன் திருட தான் வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அதுக்கப்புறம் கரீனா கபூர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நெறைய ஜுவல்லரி வெளியவே இருந்தது. அவன் எந்த ஜுவல்லரியுமே எடுக்கல. அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து குழந்தைய திருட ட்ரை பண்ணான், ரான்சம் கேட்க ட்ரை பண்ணான், ரூ. 1,00,00,000 கேட்க ட்ரை பண்ணான் அப்படின்னு சொல்றாங்க. பட் போலீஸ் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, 6வது மாடியில யாரோ ஒருத்தவன் செருப்பு திருடி இருக்கிறான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ வந்து வெளியில விடுறாங்க. அவன் செருப்பு திருடுனான் அப்படின்னு சொல்றாங்க. இவ்ளோ மாடி ஏறி ஒருத்தவன் இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு செலிபிரிட்டி வீட்டுக்கு வந்து செருப்பியா திருடிட்டு போவான், கத்தி குத்து பண்ணிட்டு அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப ஜோக்கிங்கான விஷயமா வந்து காணப்பட்டது. மாத்தி மாத்தி டிஃபரெண்ட் விஷயங்கள் சொல்றாங்களே வெளிய, இன்னைக்கு வரைக்கும் அந்த அவனுடைய எக்ஸாக்ட் மோட்டிவ் என்ன அப்படின்னு யாருமே சொல்லல. இன்ஃபாக்ட் வந்து இந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் அவன் கீழ இறங்கி வர ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு கிரிமினல புடிச்சிருக்காங்க. இன்ஃபாக்ட் இவங்க 2 பேரோட ஃபேஸ் கூட ரிசம்பிளன்ஸ் வந்து ஒண்ணா இல்ல. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்ததும், அரெஸ்ட் பண்ணதும் வேற வேற ஆளுன்னு தான் எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா 2 இமேஜையும் பார்த்தா 2 பேர் வேற வேற ஆள் மாதிரி தான் வந்து தெரியிறாங்க. இது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே எல்லாருக்கும் இருக்கு. 7வது கேள்வி என்ன அப்படின்னா வந்து,
இந்த சம்பவம் நடந்த பிறகு 5 நாள்ல ரொம்ப வேகமா அந்த கிரிமினல நாங்க புடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி, அந்த என்டயர் போலீஸ் ஆஃபிசர்ஸ் குழுவுக்கே வந்து சர்டிஃபிகேட் குடுக்குறாங்க. பாராட்டு விழா பண்றாங்க. ஓகே நம்ம ஜெயிச்சுட்டோம். இது எல்லாத்தையும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டோம் அப்படின்னு செய்றாங்க. அடுத்த நாளே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன சரியா பண்ணல அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபிசரா மாத்துறாங்க. இதுவுமே வந்து முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயமா இருக்கு. 2வது கேள்வி வந்து இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்து, இத்தன பெரிய கத்தி குத்து நடந்த பிறகும் அவன் மேல கொலை வழக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் பதிவு பண்ணப்படல அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் லீலாவதி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வந்ததே ஒழிய, சைஃப் அலி கான் வீட்ல இருந்து வரல. இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்த பிறகு, அந்த வீட்ல இருந்த கரீனா கபூரோ சரி, யாருமே அந்த வீட்ல வேலை செஞ்சவங்க கூட ஒரு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமா? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனே லீலாவதி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் போயிருக்கு. 9வது கேள்வி எல்லாருக்குமே ஜென்ரலா இருக்கிற கேள்வி. சாதாரண நம்ம ஓஎம்ஆர்ல இருக்க சென்னையில ஒரு சாதாரண அபார்ட்மெண்ட்ல எடுத்துக்கிட்டாலே வந்து, அங்க ஏகப்பட்ட சிசிடிவி கேமராஸ் இருக்கு. ஒரு ஒரு ஃப்ளோர்லயும் சிசிடிவி கேமரா இருக்கு. ஏகப்பட்ட செக்யூர்ட் விஷயங்கள் வந்து இருக்கு. இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஹை ப்ரொஃபைல் அபார்ட்மெண்ட். அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய பிசினஸ்மென், பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ். பாந்த்ரால இருக்கிறதிலே காஸ்ட்லியஸ்ட் அபார்ட்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் தி அபார்ட்மெண்ட்டா வந்து இதுதான் வந்து இருக்கு. இந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அந்த அளவுக்கு இல்ல. சிசிடிவி கேமராஸ் வந்து எனஃப் சிசிடிவி கேமராஸ் இல்ல. அதனால எங்களால வந்து இவன வந்து ட்ராக் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. இவ்ளோ காஸ்ட்லியான ஒரு ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஹை புரொஃபைல் அபார்ட்மெண்ட்ல எனஃப் சிசிடிவி கேமராஸ் கூட இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன சொல்றாங்க போலீஸ் அப்டின்னா, இந்த லாக் புக்ல கரெக்ட்டா யார் வந்தாங்க, போனாங்கன்னு கரெக்ட்டான பதிவுகள் இல்ல. அத எங்களால ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவங்க லாக் புக் மட்டும் தான் மெயின்டெயின் பண்றாங்களா? அப்படின்றதே ஆச்சரியமா இருக்கு. பல அபார்ட்மெண்ட்ல அதுவும் இந்த மாதிரி லக்ஸுரி அபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வந்துருச்சு செக்யூரிட்டிக்கு. இங்க இருந்து லாகினுக்கு யாரு வராங்க, போறாங்கன்றத கண்காணிக்க ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் டிவைஸஸ் வந்துருச்சு. ஏகப்பட்ட கேமராஸ் வந்துருச்சு. இது எதுவுமே இல்லாம இன்னும் இந்த லாக் புக் தான் வச்சிருக்காங்க. பிளஸ் அந்த லாக் புக்கையும் கரெக்ட்டா ஃபில் பண்ணல. அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஹை புரொஃபைல் இடத்துல எனஃப் கேமராஸ் இல்ல, எனஃப் பாடி கார்ட்ஸ் இல்ல. இந்த செலிபிரிட்டீஸ் எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய தனி பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க எப்பவுமே. அவங்க கூடயே இருப்பாங்க. ஏன்னா, அவங்க நைட் எல்லாம் ஷூட்டுக்கு போவாங்க, வருவாங்க. எல்லாத்த விட ஆன் கால் டிரைவர்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு ஆன் கால் டிரைவர் கூட இல்லையா? டக்குன்னு கூப்பிடுறதுக்கு, இல்ல பக்கத்து வீட்ல கேட்டு ஒருத்தவங்கள வர சொல்ல முடியலையா? இது எல்லாமே நமக்கு ஆச்சரியமூட்டும், பதிலே இல்லாத கேள்விகளா தான் இருக்கு. ஜஸ்ட் நம்ம வீட்ல யாரோ ஒருத்தவங்க நுழையறாங்க இந்த மாதிரின்னா, முதல்ல கத்தி பக்கத்து வீட்ல இருக்கிறவங்கள கூப்பிடுவோம். 2வது இன்டர்காம்ல செக்யூரிட்டிய கூப்பிடுவோம். 3வது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். 4வது பக்கத்து வீட்ல யாராவது இருக்காங்களா? கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கு அப்படின்னு கேட்போம். இது எதுவுமே எப்படி நடக்காம இருந்திருக்கு, இவ்ளோ பெரிய செலிபிரிட்டி வீட்லன்றது எல்லாருக்குமே வந்து மண்டைய கசக்குற பயங்கர பயங்கர கேள்விகளா இந்த 9 கேள்விகள் இருக்கு. எல்லாரையும் ரொம்ப பதட்டப்பட வைக்கிறது தான் இந்த 10வது விஷயம். என்ன அப்டின்னா, இது முதல் சம்பவம் இல்ல பாந்த்ரால, மும்பைல அப்டின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஏன் ரொம்ப பதட்டமா இருக்குன்னா, இந்த மாதிரி சீரியலா எஸ்பெஷலி இந்த பாலிவுட் செலிபிரிட்டீஸ்க்கு நெறைய நடந்துகிட்டே இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. போன வருஷம் ஏப்ரல்ல இதே மாதிரி சல்மான் கான் வீட்டு பால்கனில கன் ஷாட்ஸ் நடக்குது. கீழ இருந்து ஒருத்தவன் சல்மான் கான் வீட்ட பால்கனிய நோக்கி கன் ஷாட் பண்றான். இது நடந்த பிறகு அதுக்கப்புறம் அது யார் பண்ணாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சல்மான் கான் வீட்டோட பால்கனிய சுத்தி ஃபுல்லா வந்து புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் வந்து போட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கன் ஷாட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா போன வருஷம் அக்டோபர் மாசம் என்ன ஆச்சு அப்டின்னா, கோவிந்தா கால்ல கன் ஷாட் இருந்தது. என்னன்னு விசாரிக்கும்போது, அவரு காலையில 4:30 மணிக்கு அவரு வந்து கிளம்புறாரு வீட்ல இருந்து ஒரு ஃப்ளைட்ட பிடிக்கிறதுக்கு. அந்த ஃப்ளைட்ட பிடிக்கிறதுக்காக கிளம்பும்போது, அவருடைய வீட்ல அவருக்கு வச்சிருக்க பெர்சனல் செக்யூரிட்டிக்காக வச்சிருக்க கன்ன எடுத்து தொடைக்க முயற்சி பண்ணாரு. அது ஏன் அவரு பண்ணாருன்னே தெரியல. காலையில எந்திச்சு ஃப்ளைட்காக கிளம்பும்போது, எதுக்கு அவரு கன் எடுத்தாருன்னு தெரியல. கன்ன எடுக்கும்போது அந்த கன் கீழ விழுந்து, அந்த அந்த அது வந்து அது வந்து சுட்டு அவரோட கால்ல அந்த குண்டு வந்து இறங்கிடுச்சு. அப்படின்னு சொல்லி அவர் கால்ல ஒரு பெரிய சர்ஜரி பண்ண வேண்டியதா இருந்துச்சு.
அவரு சொன்ன இந்த கதை ரொம்ப கோர்வையா இருந்தா கூட, ஒரு நம்பும்படியா இல்ல அப்படின்னு தான் பல பேர் சொல்றாங்க. இது போன அக்டோபர் மாசம் நடந்துச்சு. எல்லாத்த விட ரொம்ப அச்சமூட்டும் விஷயமா இன்னொன்னு என்ன நடந்துச்சு அப்படின்னா, போன அக்டோபர் மாசம் பாபா சித்திகி அப்படின்ற ஒரு பொலிட்டீஷியன சுட்டு கொலை பண்ணது. இவரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கும்போது அவர சுட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க. அவரும் ஒரு ஃபேமஸான பொலிட்டீஷியன் அண்ட் அவரு எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, இந்த பாலிவுட் செலிபிரிட்டீஸ்க்கெல்லாம் பார்ட்டி ஹோஸ்ட் பண்றது, பாலிவுட் செலிபிரிட்டீஸோட ரொம்ப க்ளோஸா அவர் நெறைய இருந்திருக்கிறாரு அப்படின்றது. அவருடைய அவர யாரு சுட்டாங்க அப்படின்றத கூட கண்டுபிடிச்சுட்டா கூட, அதோடைய மோட்டிவ் என்ன அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே தெரியாம தான் இருக்கு. இந்த 3 விஷயத்திலயுமே இன்ஃபாக்ட் நீங்க கோவிந்தாவோட விஷயத்த விட்டுட்டீங்க அப்படின்னா, சல்மான் கானோடைய வீட்ல கன் ஷாட் பண்ணதும், இல்ல இந்த பாபா சித்திகி கன் ஷாட் பண்ணி இறந்ததும், இதோடைய எக்ஸாக்ட் மோட்டிவ் என்ன அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே பெருசா தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்து அடுத்து பாலிவுட் செலிபிரிட்டீஸ்க்கு இந்த மாதிரி நெறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே சைஃப் அலி கான் வீட்ல இது சாதாரண சம்பவம் நெனச்சா கூட, இந்த மாதிரி பல அன்ஆன்சர்ட் கொஸ்டின் விடை தெரியா கேள்விகள் நெறைய நம்ம மண்டைக்குள்ள இருக்கு. இதெல்லாம் ஏன் நடந்தது? எப்படி நடந்துச்சு? இதுக்குள்ள என்ன மோட்டிவ் இருக்கு? அப்படின்றது எக்ஸாக்ட்டா என்ன நடந்துச்சுன்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான், இது எல்லாத்துக்குமே விடை தெரியும். இது தெரியணும் அப்படின்னா, ஒண்ணு கரீனா கபூரோ, இல்ல சைஃப் அலி கானோ வெளியில சொன்னா மட்டும் தான், நம்ம எல்லாருக்கும் இதுக்கான உண்மையான விஷயம் என்ன அப்படின்றது தெரியும். பாய் ஃபார் நவ். அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.